பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இஸ்ரேல் ஈரான் போர் சூழலால் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தங்களது செலவை குறைத்துள்ளன. மக்கள் வாங்கும் செலவை குறைத்துக் கொண்டதால் அந்நாடுகளிலிருந்து வரும் ஆர்டரில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மக்கள் வாங்கும் செலவை குறைத்துக் கொண்டதால் அந்நாடுகளிலிருந்து வரும் ஆர்டரில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு ஜூன் முதல் 2026 பிப்ரவரி வரை அமெரிக்க இறக்குமதி வரி உயர்வு பிரச்சினை நீடித்தது. அடுத்ததாக அமெரிக்கா ஈரான் இடையே போர் உருவானது. இதன் காரணமாக சென்ற ஆண்டு மே மாதம் 12,876 கோடியாக இருந்த ஆடை ஏற்றுமதி நடப்பாண்டு மே மாதம் 12,401 கோடியாக குறைந்துள்ளது. இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில், போர் முடிவுக்கு வரவுள்ளதால் அடுத்த 2 மாதங்களில் நிலைமை சீராகும் என்றார். இஸ்ரேல் அரசுக்கு சொந்தமான இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் துவங்குகிறது. சென்ற மாதம் இந்த ஆலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இதுகுறித்து அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது, IAI ELTA சிஸ்டம்ஸ் இந்தியாவின் DCX சிஸ்டம்ஸுடன் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த கூட்டு நிறுவனத்தில் 850 கோடி முதலீடு செய்யப்படும். நேரடியாக 165 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். அடுத்த ஆண்டு ஏப்ரலுக்கு பின் ரேடார் உற்பத்தி தொடங்கப்படும். உள்நாட்டு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தேவைகளுக்கான ரேடார் அமைப்பு உற்பத்தி செய்யப்படும். இந்தியாவின் உள்நாட்டு வடிவமைப்பு, மேம்பாடு மற்றும் உற்பத்தி திறனையும் இது வலுப்படுத்தும். குறிப்பாக மேம்பட்ட ரேடார் அமைப்புகள், விமான ரேடார்கள், தரைவழி ரேடார்கள், கண்காணிப்பு, அச்சுறுத்தல் கண்டறிதல் அமைப்புகளின் உற்பத்தியுடன் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை அமைப்புகளும் இம்மையத்தில் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இந்நிறுவனம் டெல்லி IIT-யுடன் ஆராய்ச்சி ஒத்துழைப்பை கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் ரேடார் அமைப்புகளுக்கான சேவை பராமரிப்பு மையத்தை அமைத்துள்ளது.